வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 14 என்ன பதிவு என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள். இன்றைய வாழ்க்கை முறையிலே உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்கிற திருவள்ளுவரின் திருக்குறளின் அடிப்படையிலே இன்றைய சிந்தனை அமைந்திருக்கிறது. அதாவது உள்ளத்தினாலே ஒரு பொருளை திருடிவிடலாம் என்கிற எண்ணத்தை போட்டால் என்னவாகும் என்றால், அந்த எண்ணமானது மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருட்டினை சாத்தியப்படுத்துவதற்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த மனமானது தேடிக்கொண்டிருக்கும், அந்த சூழ்நிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை, மனதின் வலிமை என்பதாகும். எனவேதான் வள்ளுவர் சொல்லுகிறார், உள்ளத்தாலும் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைக்க வேண்டாம், விதைத்தால் அது உங்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொல்கிறார். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்களும் அதையே தான் சொல்கிறார். எண்ணம் என்பதுதான் ஒருவனுடைய சொல்லாக வருகிறது, அதுவே தான் செயலாக மலர்கிறது என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால், எண்ணுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று இன்னொரு இடத்திலே வள்ளுவர் சொல்வார் அல்லவா, அதுபோல எண்ணுவதெல்லாம் நல்ல எண்ணமாகவே இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் தினம் தினம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல நாம் சறுக்கி ஒரு தீ எண்ணத்திற்கு விதை போட்டு விட்டால் என்னவாகும் என்றால், அது மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும் மனதில் என்பதுதான். மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருப்பது என்பது மீண்டும் மீண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அந்த வழிமுறைக்கு இட்டு சென்று விடும் என்பதனால்தான் நாம் எண்ணம் என்பதிலே அது பதிவாகிற செய்தியை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதை நீக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல, மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனால எண்ணத்தை பதிவு செய்யும் போதே, ஒரு எண்ணம் ஏற்படும் போதே அதை ஆராயுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய தற்சோதனை என்கிற அந்த அகத்தாய்வு என்கிற அந்த பாடத்திட்டத்திலேயே முதலாவதாக வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், எண்ணம் ஆராய்தல் என்பதால். ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிற ஒரு ஒளி. எனவே அந்த ஒளியினை மிக அழகாக நீங்கள் பயன்படுத்தினால், லாவகமாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல சிலை உருவாகும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.